லேசர் விஷன் கரெக்ஷன் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் உள்ளவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி. ஸோ ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அப்படின்னா என்னென்னா லைக் மைனஸ் பவர், ப்ளஸ் பவர் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பவர் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்ணாடியோ காண்டாக்ட் லென்சஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தெளிவான பார்வைக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணாடியோ காண்டாக்ட் லென்ஸோ ரிமூவ் பண்ணணும், ஸோ அதில் கிடைக்கிற கிளாரிட்டி ஆஃப் விஷன் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா லேசிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் லேசர் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி லேசர் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் 18 years we have to make sure அவங்களுக்கு பவர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ஸோ கடந்த 1 வருஷத்து 1.5 வருஷத்து வரைக்கும் அவங்களுக்கு பவரில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா நம்ம லேசிக் சர்ஜரி தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு க்ரோத் இருக்கிற மாதிரி ஐபாலோட க்ரோத்தும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் பவர்ஸ் அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அது ஸ்டெபிளைஸ் ஆகும். அதனால் நம்ம 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்போ பவர் ஸ்டேபிளாகி இருக்கோ அப்போ லேசிக் சர்ஜரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கூட நம்ம லேசர் சர்ஜரி பண்ணி இந்த பவர் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் கிளாஸஸ் அண்ட் காண்டாக்ட் லென்சஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த லேசிக் சர்ஜரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் லேசிக் சர்ஜரி இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம லேசிக் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம we are applying laser to the cornea. ஸோ இந்த லேசர் கார்னியாவில் பண்ணும்போது இட் ஆல்டர்ஸ் த ஷேப் ஆஃப் த கார்னியா. ஸோ அந்த சேஞ்சஸ்னால அவங்களுக்கு பவர் கரெக்ட் ஆகி அவங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் விஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது நம்ம இந்த லேசிக் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல. ஸோ ஜென்ரலாக நம்ம லேசிக் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கார்னியாவில் ஒரு ஃப்ளாப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாப் ரைஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கார்னியல் பெட்டில் நம்ம லேசர் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளாப் க்ரியேட் பண்ணுறதுல 2 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக் இருக்குது, பிளேட் டெக்னிக் அண்ட் பிளேட்லெஸ் டெக்னிக். ஸோ நார்மலாக ஃப்ளாப் ஒரு 320 degreesக்கு we are making a flap in the cornea. ஸோ பிளேட் டெக்னிக்ங்கிறது என்னென்னா ஒரு மைக்ரோ கெரட்டோம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளாப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ திஸ் மைக்ரோ கெரட்டோம் கட்ஸ் த்ரூ த கார்னியா அண்ட் கிரியேட்ஸ் த ஃப்ளாப். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இந்த பிளேட் டெக்னிக். ஸோ திஸ் இஸ் லிட்டில் அன்சேஃப் டெக்னிக். ஏன் அப்படின்னா we do not have full control over the flap making process. ஸோ அதனால் இதில் ஃப்ளாப் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ஃப்ரீ ஃப்ளாப்ஸோ இல்லை ஃப்ளாப் ஹோல்ஸோ நடக்கலாம். ஸோ இதோட அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்தது தான் பிளேட்லெஸ் டெக்னிக் ஃபெம்டோ லேசிக் அப்படிங்கிறது. ஸோ சேம் 320 degrees ஆஃப் ஃப்ளாப் இதில் என்னென்னா we are not using manually a blade or a microcerato. மெஷின்லேருந்து வர ஃபெம்டோ லேசரே ஃப்ளாப் கட் பண்ணிக்கும். So this is a completely safe technique. ஏன்னா we have full control over the flap making process and we can decide the thickness, position and diameter of the flap. ஸோ அதுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்த டெக்னிக்னா ஸ்மைல்ங்கிற டெக்னிக். ஸோ ஸ்மைல் என்னென்னா we are just making a 30 degree incision over the cornea. ஸோ ஒரு சின்ன பாக்கெட் இன்சிஷன் தான் பண்ணிவிட்டு ஸோ வாட் அமௌண்ட் ஆஃப் லேசர் டு பி டன், அதாவது அந்த லென்டிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி பவர் ஆஃப் தி ரிஃப்ராக்டிவ் எரர் ஆஃப் த பேஷண்ட் அந்த லேசர் லென்டிக்யூலில் ஃபேஷன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த சின்ன இன்சிஷன் வழியாக ஒரு பாக்கெட் மாதிரி உள்ளே போயிட்டு அந்த லென்டிக்யூலை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடும். ஸோ why it is so much superior to the flap technique அப்படின்னா, ஸ்மைல் இஸ் அ flapless and bladeless technique. ஃப்ளாப் எடுத்து பண்ணுற டெக்னிக்கில் there are lot of corneal nerves over the cornea. ஸோ 320 degreesக்கு நம்ம ஃப்ளாப் கட் பண்ணுறதுனால will be disturbing more of the corneal nerves. ஸோ இதனால் டெம்ப்ரரியாக நமக்கு கண்ணில் ட்ரைனஸ் வரும். Though this dryness resolves over a period of 6 to 8 weeks, but they need lubricating drops for such period. அதே ஸ்மைல் பண்ணும்போது என்ன ஆகுனா we are just making a very small incision and we are not disturbing much of the corneal nerves. So dryness அப்படிங்கிறது கிடையாது. And since also this is a very small incision, wound healing is also very fast and the patient is much more comfortable and they resume back to their routine activities even from post-operative day 1. இது போக நம்ம PRK அப்படின்னு சொல்லுவோம், which is called as surface ablation, which is டைரெக்டாக நம்ம கார்னியாவோட சர்ஃபேஸில் லேசர் அப்ளேஷன் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் will be little discomfort to the patient. ஏன்னா first layer of the cornea will be removed and then the laser being done and it takes 2 to 3 days for the first layer to regrow. ஸோ அது வரைக்கும் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட், பெயின், வாட்டரிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த விஷுவல் ரெக்கவரி இஸ் ஆல்சோ லிட்டில் ஸ்லோவர். இட் டேக்ஸ் about 2 to 3 weeks for full clarity of vision. So those patients who cannot undergo the bladeless technique or the smile technique can opt for PRK. அதாவது சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பவர் ஹையாக இருக்கலாம் or thickness borderlineல இருக்கலாம். Those who cannot go for the flap technique, they can undergo PRK.
இது போக நம்ம femto LASIK bladeless technique we have a special technique called femto contura which is specially designed for higher cylindrical powers. Because it scans a lot of 200,000 points over the cornea, it better corrects the cylindrical power and gives a very good post-operative result. இது போக நம்ம சிலருக்கு வந்து கார்னியால பயோமெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கார்னியா தின்னாக இருக்கிறவங்களுக்கு we can go for LASIK extra. அப்படிங்கிறது என்னென்னா we can do a PRK surface ablation laser. In addition to that, we do a cross-linking to strengthen the cornea to avoid any future issues. In addition to that, those are nearing 40 years who wishes to undergo LASIK, so we have a technique called micro-monovision. So இதில் என்னன்னா in one dominant eye we give full correction for the distance, and in the fellow eye we do a little under correction to correct for the near. So these patients will be happy both for distance and as well as near, and they will be happy without glasses. These are the various techniques in LASIK, and based on the patient's refractive error, based on the patient's corneal maps and corneal thickness, we can decide whichever technique is best for them. And some patients with very high powers and low corneal thickness who are not eligible for LASIK, we have one more option called ICL, which is intraocular implantable contact lenses. So these lenses are placed intraocularly above the natural lens to correct the refractive error, and they can also get rid of glasses. யாரெல்லாம் லேசிக் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக ஹாஸ்பிட்டல் வந்து உங்களோட ரிஃப்ராக்ஷன் செக் பண்ணி பவர் ஸ்டேபிளாக இருக்கா, கார்னியல் மேப்ஸ் டோப்போகிராஃபி எல்லாம் ஃபைனாக, நீங்கள் ஐடியல் கேண்டிடேட் ஃபார் லேசிக்கா அப்படின்னு டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் then a detailed description of all the different types of LASIK done in eye foundation will be given to you, and after that you can discuss with the doctor and you can get the LASIK done. LASIK when we do it as a day care procedure. You come on the same day, walk in, get the laser done, and you go back home on the same day very comfortably, and it is a painless procedure. So you can get LASIK anytime you wish. Since we have the latest technologies in LASIK at Eye Foundation, so you need not take a much break from your routine schedule. You can come, get it done on the same day, and even get back to your routine work on the next day.